அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னுடைய மின்னூல்கள் பற்றி பார்க்கலாம். புஸ்தகாவில் 14 நூல்கள் வெளியாகிருக்குது. அதேமாதிரி அமேசானில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 நூல் வெளியாகிருக்கும். இதனுடைய 36வது மின்னூல். அது 25 நூல்கள் ஒரு பார்வை. இது ஒரு 4ஆம் தொகுப்பு. இது நான் இனிப்பு தர்றேன், கீழே வாங்கி பார்க்கலாம். ஃப்ரீ கிண்டல் ரீடர் இருந்தாக்க நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம். புலம்பெயர் வாழ்வின் இருப்பையும் இருப்பின்மையும் இல்லத்தெழுத்தாளர்கள் வலிமையுடன் பதிவு செய்திருப்பார்கள். நம் தேசத்தில் இருக்கும் ஒரு மாநிலத்தில் பிரிவு ஏற்படும் போது வர்க்கபேதம் ஜாதிபேதமின்றி மக்களுக்குள்ளே ஏற்படும் பிரிவையும் வேறு வழியின்றி யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளும் வழியையும் அப்படியே தன்னுடைய எழுத்துக்களில் பதிவு செய்திருக்கிறார் ஒரு எழுத்தாளர். அதுமாதிரி ஒவ்வொரு பெண்ணின் வெற்றியிலும் ஒரு ஆண் இருக்கிறார். அவர் தந்தையாகவும் இருக்கலாம், கணவராகவும் இருக்கலாம். இது இன்னொரு நூலோட விமர்சனம். நாம் வியந்து படிக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள யதார்த்தத்தை பகிர்கிறது இந்த நூல். ஒரு நூல் இந்த வாழ்வியல் இடையூறுகளையும் நோய்க்கூறுகளையும் கடந்து அவர்கள் எவ்வாறு சாதித்தார்கள் என்பதை படிக்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. அதே போல் சிறப்பு என்னவென்றால் இவர்கள் அனைவருமே விளிம்பு நிலை மக்களின், எளிய மக்களின் கதைகளை பதிவு செய்தவர்கள். எல்லோருமே புரட்டி போடும் எழுத்துக்கு சொந்தக்காரர்கள். சமுதாயத்தை நிமிர்ந்த சிந்தையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டு சாடியவர்கள். அதை வலிமையாக பதிவு செய்தவர்கள் கூட. எனவே பேட்டிகளும் காரசாரமாக இருக்கின்றன. அவங்களோட பேட்டிகள் பற்றி படித்தேன். அதனால் அது ஆவண புத்தகமாக இருக்குங்கிறத பதிவு பண்ணேன். இந்த புத்தகம் விலை ₹100. 6வது அதாவது 25 நூல்கள் ஒரு தொகுப்பு, 4ஆம் தொகுப்பு. என்னுடைய அடுத்த 37வது மின்னூல் 25 நூல்கள் ஒரு பார்வை, 5ஆம் தொகுப்பு. இதே நான் இணைப்பு தரேன், செல்ஃபோனில் டவுன்லோட் செய்து படிக்கலாம். புத்தக விமர்சனங்களே ஒரு நல்ல கதை போல் இருக்கும். கவிதை நூல்கள் நிறைய, மனதோடு பேசும் கவிதைகள், மகளோடு பேசும் கவிதைகள், படிப்பவரை மகளாக உணர வைக்கும் கவிதைகள் என பிரியம் பேசும் கவிதைகள் அனைத்துமே, நமக்கு ஒரு பெண்ணில்லையே என்று படிப்பவரை இயங்க வைத்திரும் கவி வரிகள் அற்புதம். இவை உணர்வுகளாலும் பாசத்தாலும் நெய்யப்பட்ட கவிதைகள். அதுமாரி இந்திய தேச இராணுவம் பற்றி, போஸ் பற்றியெல்லாம் நான் சொல்லிய நாவல்கள், ஏகாதிபத்திய நாடுகளின் காலனி ஆதிக்க அரசியல் பின்புலத்தில் அமைந்தவை என பல சிறப்புகள் ஒரு நாவல்கள் உள்ளதில். அதாவது சமண மதத்தின் குறிப்புகள் வளையாபதியிலும் பௌத்த மதத்தின் குறிப்புகள் குண்டலகேசிலையும் காணப்படுகின்றன. அந்த 2 நூல்களை பற்றியும் சொல்லியிருக்கேன். கட்டாயம் இந்த நூலை பாருங்கள். அடுத்து 38வது மின்னூல் சிறுவர் நூல்கள் ஒரு பார்வை. இதோட விலை ₹50 தான். நான் சிறுவர் நூல்களையே தனியாக தொகுத்து போட்டிருக்கேன். இவற்றையும் நீங்கள் இனிப்பு தரேன், பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம். குழந்தைகளுக்கான என்னென்ன நம்ம பயிற்சி கொடுக்கலாம், அது மாதிரி நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் மனன திறமை சிறு வயதில் அதிகமாக இருக்கும், வயதாக மறைந்துவிடும். இந்த நினைவுகளை கோர்வையாக சிலவற்றை சிந்திப்பதன் மூலமும் சில விதிகள் மூலமும் சில உத்திகள் பயிற்சிகள் மூலமும் புதுப்பிக்க அந்த நூல் உதவுகிறது. இதில் கொடுத்திருக்கும் சில பயிற்சிகளை, சில பரிசோதனைகளை செய்வதன் மூலம் இன்னும் கூர்மையடைகிறது நமது ஞாபக சக்தி. நினைவாற்றலே நேரம், நினைவாற்றலே பணம், அதுவே யானை பலம். இதுபோக குழந்தைகளுக்கான சிறு கதைகள், வேடிக்கை கதைகள், முல்லா கதைகள், இது மாதிரி எல்லாமே நிறைய இருக்குது அதில். இது அடுத்து என்னுடைய 39வது மின்னூல் சிற்றிதழ்கள் வெகுஜன இதழ்கள் பற்றி. என்னோடய விலை ₹100. இதில் நீங்கள் இதையுமே லிங்க் கொடுக்குறேன், ஃப்ரீயாக கூட படிக்கலாம். இலக்கியம் நம் வாழ்க்கைக்கு குறிக்கோளை எய்ய உதவும் ஒரு இலக்காகவும் இருக்கிறது. நல்ல இலக்கியம் செம்மைப்படுத்துகிறது. ஒரே மொழியை பேசும் மக்களுடைய இருக்கும் வெவ்வேறு வட்டார வழக்கங்களையும் பகிர உதவுகிறது. இனம், மொழி, மதம் கடந்து உலகம் முழுமைக்குமான ஒரு இணைப்பு இலக்கியம் என்பது. அதை படிக்க நாம் நம்மை புனர் நிர்மாணம் செய்து கொள்கிறோம். எண்ணங்களில் ஒரு வலிமையான மாற்றம் நிகழ்கிறது. அதுமாதிரி சென்சர் குறியீடு போல் ஹங்கர் குறியீடு, ஹங்கர் இண்டெக்ஸ் குறியீடுன்னு சொல்கிறார் ஒரு ஆசிரியர். தாவர வகைகள், ஆய்வுகள், விதைகள் இதை பற்றி. அப்புறம் கரை, குடும்பு, நகரம், பிரம்மதேயம், ஏரி வாரியம், நீரின் சிறப்புகள் பற்றி ஒரு நூல். அப்புறம் சின்ன நூல்கள் நிறைய ஐரோப்பிய நூல்களும் இருக்குது. இதில் டுல்டுங் என்ற தற்காலிக வதிவிட அனுமதி பெற்ற மக்களின் தர்மசங்கட நிலையை இப்போ அது பற்றி பதிஞ்ச ஒரு நூல் இருக்குது. அது மாதிரி வெளிநாட்டு நூல்களும் இருக்குது, ஐரோப்பிய நூல்களும் இருக்குது. தோப்பில் முகமது மீரான், ஜெயகாந்தன் ஆகியோரின் படைப்புகள் வெளியான சிற்றிதழ்கள் நிறைய இருக்குது. இதில் நிறைய சிற்றிதழ்கள் நீங்கள் படிக்கலாம். அதில் அதே மாதிரி 40வது மின்னூல் மொழிபெயர்ப்பு நூல்கள். இதுவும் விலை ₹100 மட்டுமே. இதை நீங்கள் இதை நம்ம மொழிபெயர்ப்பில் ஒரு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நல்லா அழகாக அந்த கொடுத்துருக்கேன். தன்னுடைய கருத்து ஒரு சார்பு நிலை வெளிப்பட்டு விடாமல் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கோ அதை மட்டுமே செய்யணுன்றது. அசலை போல குறைவில்லாத நகல் சிற்பம் செய்ய வேண்டும். அதுதான் அது.
பூமியின் ஒவ்வொரு துண்டு நிலத்திலும் வரலாறு நிறைந்திருக்கிறது. அந்த வரலாற்றை வந்து இந்த எழுத்தாளர்கள் நமக்கு கொண்டு வந்து தர்றாங்க. அதை மொழிபெயர்த்து தர்றாங்க. அதை வந்து அது வந்து நிறைய பேர் மகாலிங்கம், சுறா, அந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் படித்து நான் ரசித்தேன். அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில்னா இவர் யூமா வாசிக்கி, அதே மாதிரி மோகன், அந்த மாதிரி நிறைய நூல்கள் படித்தேன். சுசிலாம்மா, அதை வந்து அப்புறம் லைஃப் இஸ் எ கிஃப்ட்னு ஒரு புக்கை தமிழில் வந்துச்சு, அதையும் படிச்சிருந்தேன். என்ன பரிசு வழங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் வேண்டும் பரிசை கேளுங்கள். விதம் விதமான பரிசுகள் காத்திருக்கின்றன. சீக்ரெட்ன்ற புக்கு, லைஃப் இஸ் எ கிஃப்ட்ன்ற புக்கு எட்வர்ட் கில்லோடது. அந்த இதை வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பரிசையை கேட்டாலும் அத்தனையும் சித்தமாக காத்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம். அதனால் உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க, புத்தகங்களை படிங்க, உங்கள் வாழ்க்கையை புதுப்பிச்சுக்குங்க. நன்றி.